ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி வந்து நல்ல டேஸ்டான மோர் குழம்பு செய்யலாம். பூசணிக்காய் மோர் குழம்பு செய்யலாம். நல்ல சுட சுட சாதம், பூசணிக்காய் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து அரைப்பு ரெடி பண்ணலாம். 1 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஊற வச்ச துவரம்பருப்பு, பச்சரிசி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் நான். அது வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து மோர் ரெடி பண்ணலாம். தயிர் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரைப்பு சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து மோர் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகை போட்டு வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து அடித்து வச்ச மோர் வந்து சேர்த்திக்கோங்க. கடைசியில் சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தாளிப்பை சேர்த்திக்கலாம். பாருங்கள், சுட சுட டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், பூசணிக்காய் மோர் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். Thank you.